லா ஆஃப் அட்ராக்ஷனில் எப்போவுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும், அப்போ தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணிங்கனாலும் அதுவும் ஒர்க் ஆகும். உங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் நெகட்டிவிட்டியும் ரொம்ப பெரிய பார்ட் இருக்குது. நீங்கள் மட்டும் உங்களோட நெகட்டிவிட்டி ஃபீலிங்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இம்பேக்ட் வந்து தரும். ஏன்னா வளர்கிற நெகட்டிவை எப்போ நீ வந்து மேனிஃபெஸ்டேஷனில் யூஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்ம ப்ரில்லியன்ட் ட்ரிக் ஒன்று இருக்குது. இதை நான் கண்டுபிடிக்கல, நெவல் கார்டன் அப்படின்னு ஒரு டீச்சர் இருக்கார், அவர் கண்டுபிடிச்சது. அந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுன்னு நான் சொல்கிறேன். பேசிக் கான்செப்ட் என்னென்னா, நெகட்டிவிட்டியை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய க்யூவில் வந்து நீங்கள் இப்போ ஸ்டக்காகி நின்றுட்டு இருக்கீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன நினைப்பீங்க? அது என்னடா அது ஒரே சல்லையாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்கல்ல. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை அப்படி ஜஸ்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி லிட்டில் பிட் மாற்றிக்கிட்டால் மட்டும் போதும். என்னத்தனா அந்த இடத்துல நெகட்டிவ்க்கு பதிலாக அந்த நெகட்டிவிட்டி அப்படியே பாசிட்டிவ் மாத்திரம். இப்போ நான் என்ன ஒரு 10 லட்ச ரூபா பணம் போடுறதுக்காக பேங்க் வாசல் முன்னாடி இந்த க்யூவில் நின்றுட்டு இருக்கேன். அந்த மாதிரி பாசிட்டிவாக மாற்றிக்கணும், நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கணும். அது வந்து நெகட்டிவ் தான், ஆனால் என்னென்னா நீங்கள் ஃபீல் பண்ண போகிறது நெகட்டிவ் தான். அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி இல்லை. டிசைர் வந்து உங்களோட ஆசை கனவையெல்லாம் ஃபுல்லானதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து உருவாக்குறீங்க. அதை தான் வந்து நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்லேயே சேஞ்ச் பண்ணுறீங்க. இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை வந்து நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். அவங்கள இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் எமோஷன் வரும்போது, அதாவது நீங்கள் சோகமாக இருக்கீங்க. எதுக்கு சோகமாக இருக்கீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிராஃபிக்கில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்கள் பைக்கோ கார்லேயோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு வந்து வேறு ஒரு கார் வந்து வாங்கணும், பைக் வாங்கணும்னு ஒரு இது இருக்குது. ஆனால் டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் உங்கள் மனசில் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? நான் என்னோடய ட்ரீம் பைக்கில் டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு வந்து மாற்றிக்கங்க. அந்த நெகட்டிவிட்டியை நமக்கு ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி கோலை வந்து விசுவலைஸ் பண்ணணும். இது எப்படி பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனா, உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் எப்பப்போ எதை நினச்சி சோகமாக இருப்பீங்க அப்படின்னு வந்து உட்காந்து ஒரு இடத்துல யோசித்து ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதுறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கு. எழுதுறது எந்த அளவுக்கு பிரெயினில் இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த டெக்னிக்கை வந்து எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட நெகட்டிவிட்டி எமோஷன்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். எப்பப்போ வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து உங்களோட எமோஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை வந்து எப்படி இப்போ பணத்தை நினச்சி டிப்ரெஷனாக இருக்கீங்கன்னா, என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டிப்ரெஷனாக இருக்கேன். அந்த மாதிரி அந்த இதை வந்து நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் ஒன்றும் கற்பனையில் வாழ சொல்லலை. என்னோடய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி ப்ரோக்ராம் வந்து உங்களோட லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். 100 விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நெகட்டிவிட்டி ப்ரோக்ராமில் இருந்தீங்கன்னா அந்த 100 விஷயங்களில் அந்த ஒரே ஒரு நெகட்டிவிட்டி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதுவே நீங்கள் பாசிட்டிவிட்டி ப்ரோக்ராமில் இருந்தீங்கன்னா அந்த 100 கெட்ட விஷயங்கள்லையும் அந்த ஒரே ஒரு பாசிட்டிவிட்டி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இதுதான் வந்து ப்ரோக்ராமிங். பாசிட்டிவ் எமோஷனும் எமோஷன் தான், நெகட்டிவ் எமோஷனும் எமோஷன் தான். நீங்கள் அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு, அதுதான் ட்ரிக்கு. நெகட்டிவ் எமோஷனையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் தெளிவாக வந்து புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்செட்டு இந்த மாதிரி டவுனான சுச்சுவேஷன் வருதுன்னா, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஆசை நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த கோலுக்காக நீங்கள் அப்செட்டாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். என்ட்ரி செட்டிலேருந்து இதனால் என்னப்பா யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண என்ன ஆகுனா, உங்கள் சப்கான்ஷியஸில் வந்து கவலைப்படுற அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்களோட கோலுக்கான ஐடியா வந்து உங்கள் மைண்டில் தானாக வந்து உருவாக ஆரம்பிக்கும். இப்போ எப்படி தானாக வந்து உருவாக ஆரம்பிக்கும்? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தானாக எப்படி நீங்கள் ஒரு சின்ன எதுவுமே இருக்காது, ஆனால் நீங்கள் தானாக கவலைப்படுவீங்க, தானாக அப்செட் ஆவீங்க, தானாக டிப்ரெஷனுக்கு போவீங்க. எதுவுமே இருக்காது. சின்னதாக ஏதாவது ஒரு ரீல்ஸு ஏதாவது ஒன்று சத்தமாக கூட இருக்கலாம், அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கு, நம்ம ஒன்றே டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். தானாக வந்து டிப்ரெஷனுக்கான ஐடியாஸை வந்து நம்ம பிரெயின் வந்து நமக்கு தந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி ப்ரோக்ராமில் இருக்கும் போது அதுக்கு பிறகு நீங்கள் பாசிட்டிவிட்டி ப்ரோக்ராமுக்கு மாறிட்டீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான ஐடியாக்கள் வந்து உங்களுக்கு நிறையா வந்து தானாக உங்கள் மைண்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் எக்ஸாம்பிள். இதை எப்படி பண்ணுறதுனா, சின்ன விஷயங்கள் தாங்க எல்லாமே. சின்ன விஷயங்கள்லேருந்து தான் எல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் ஆரம்பிக்குது. மைண்டுக்குள்ளே திங்கிங் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். திங்கிங் ஸ்டைலுக்காகவே ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு இருக்கேன். அதை வந்து தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும், பெரிய வீடியோவாக வரும். அது திங்கிங் ஸ்டைல் தான். சின்ன விஷயங்களையும் நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், சிம்பிளாக சொல்லணும்னா. அப்போ அந்தளவுக்கு திங்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானு கேட்டிங்கன்னா, உண்மை தான். திங்கிங் தான் எல்லாமே. மைண்டில் இருந்து தான் எல்லாமே உருவாகுது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, எல்லாத்துக்கும் ஒரு விஷன் இருக்கும். இப்போ நீங்கள் வச்சுருக்கிற
என் வீடியோ பார்க்குற ஃபோன் ஆகட்டும், அதுக்குள்ளே இருக்கிற ஆப் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு விஷன் இருக்குது. மைண்டுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு அந்த ஆப் வந்து உருவாகிருக்கும். அதாவது இப்படி ஒரு மொபைல் இருக்குது, இதை வந்து கையில் வச்சுக்கலாம், இதை வச்சு இன்டர்நெட் வச்சு ரன் பண்ணலாம், ஆப் இருக்குது, யூடியூப் இருக்குது, மக்கள்லாம் வந்து அதில் வீடியோ அப்லோட் பண்ணட்டும், அதில் நம்ம ஆட் ரன் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தரோட விஷன் தான் அது. அதாவது ஃபஸ்ட்டு அது உருவான இடம் வந்து மைண்டு தான். மைண்டுக்குள்ளே இருந்து அப்புறம் வந்து அது ஃபிசிக்கல் ஃபார்முக்காக வந்து மாறும். அப்போ மைண்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் ஃபார்மில் மாறுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இதை நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, நெகட்டிவிட்டி எமோஷனை வந்து யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அதிக நேரம் வந்து நெகட்டிவிட்டியில் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து வெளியே வர பாருங்கள். யூஸ் பண்ணிக்காங்கன்னு தான் நான் சொன்னேன். அதுக்குன்னு அதிக நேரம் நெகட்டிவிட்டியிலே இருக்கிறதுக்கு வேஸ்ட் அது. சர்வைவல் எமோஷனில் இருந்தோம்னா நமக்கு அது ரொம்ப இதாக இருக்கும். ஒரு ஒரு லைன் வந்து நான் சொல்கிறேன். 2 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் கோவமாகவும் டிப்ரெஷனாகவும் இருந்தீங்கன்னா அது வந்து என்ன அர்த்தம்னா அதை வந்து ஃபேக்காக உருவாக்கியிருக்கீங்க. அதாவது 2 நிமிஷத்துக்கு மேலே உங்களோட எந்த நெகட்டிவிட்டி எமோஷன் இருந்துச்சுனாலும் அதை வந்து நீங்கள் ஃபேக்காக உருவாக்குறீங்கன்னு தான் அர்த்தம். இது எப்படி வளர்றேன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை வச்சு கவலையாக இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு விஷயம் வந்து புதுசாக உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொன்று அப்படியே வந்து அந்த 2 நிமிஷம் வந்து அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும். அதாவது ஒரு விஷயம் தான் கவலை உங்களை படுத்தியிருக்கும் ஒரிஜினலாக. ஆனால் நீங்கள் மற்ற எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரே முட்டுக்காக இன்றைக்கே கவலைப்பட ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் அதுக்கான அர்த்தம். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஃபேக்காக உருவாக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நெகட்டிவ் எமோஷன், பயம் எல்லாம் வேணும் தான், நான் வேண்டாம்னு சொல்லலை. அதிகமாக அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நம்ம பிரெயினையும் சரி, அது நம்மளை வந்து நம்ம பாடியும் நம்ம பிரெயினையும் அது வந்து அடிக்ட் பண்ணிவிடும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நிறையா பேர்த்தால் கவலைப்படாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா வளர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரெயின் வந்து நீங்கள் பல நாட்களில் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட நார்மல் ஸ்டேட்டாக வந்து மாறிடும். நீங்கள் திடீர்னு வந்து அதிக நேரம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து உங்கள் பிரெயின் வந்து ஒத்துக்காது. அது வந்து நார்மல் ஸ்டேட் மாதிரி அதுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்லாம் வந்து நம்ம மூளையில் சுரந்தா தான் அது வந்து நல்லா இருக்க மாதிரி அது வந்து ஃபீல் பண்ணும். நார்மல் ஸ்டேட்டை வந்து மாற்றிடுவது. இதை வந்து புரியலைல்ல, அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோவோட இதுதான். நெகட்டிவ் எமோஷனை பாசிட்டிவாக யூஸ் பண்ண கற்றுக்காங்க. ரொம்ப நேரம் நெகட்டிவிட்டியில் இருக்காதீங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே இருந்தீங்கன்னா அது ஒன்றுத்துக்கு ஆகாது. நான் ஒரு டெக்னிக் வந்து சொல்கிறேன். நெகட்டிவிட்டியை வந்து சீக்கிரமாக வந்து வெளியேற்றுறதுக்கு. ஒர்க் ஆகுமா தெரில. நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. மைண்டுக்குள்ளேயே வந்து ஒரு பேப்பர் பேனாவில் நீங்கள் எதை நினச்சி இப்போ சோகமாக இருக்கீங்களோ அந்த விஷயத்தை எழுதி மைண்டுக்குள்ளேயே அப்படியே எழுதிட்டு, எல்லாத்தையும் கண்ண மூடி எழுதிட்டு, அந்த பேப்பரை அப்படியே மைண்டுக்குள்ளேயே அப்படியே கசக்கிட்டு அப்படியே வெளியே போடுங்க. உங்கள் மைண்டை விட்டு அந்த பேப்பரை வந்து வெளியே வந்து விழுகிற மாதிரி, வெளியே வந்து விழுந்து மறைஞ்சு போகிற மாதிரி. அதாவது அந்த எமோஷன் வந்து உங்கள் மைண்டை விட்டு வெளியே வர மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த பேப்பரோட அந்த எமோஷனை சேர்ந்து வெளியே வர மாதிரி. ஒரு தடவை ஒர்க் ஆகலைன்னா திரும்ப பண்ணிகிட்டே இருங்க, ஒர்க் ஆகிடும். அப்புறம் வந்து அப்படி ஒர்க் ஆகலைன்னா 5 4 3 2 1 அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. உங்களுக்கு நெகட்டிவ் எமோஷன் ஃபீல் பண்ணும்போது 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாசிட்டிவிட்டிக்கு போயிட்டு உடனே அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. இந்த 5 4 3 2 1க்கு இந்த டெக்னிக் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான டெக்னிக்கு. இதை பற்றி தனியாக தான் வீடியோ வந்து மேக் பண்ணணும். அடுத்தடுத்த வீடியோவில் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ண வீடியோக்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கு. நான் அதை மேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.